கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன். அப்படி எது கண்டாலும் பயப்படுவேன், வெளியே போக மாட்டான், பயந்துருக்கிறான் அவனை சொல்கிறாங்களா? இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறவன். எப்பொழுதும்னா என்னென்னா, எந்த செயலை செஞ்சால் கூட கர்த்தர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி பயத்தோடு செய்வான். எந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக செய்கிறதுக்கு பயப்படுவான். நம்ம தீமை நம்மளுக்கு வந்துடும் சொல்லிட்டு அவங்கள தான் பாக்கியவான்னு கர்த்தர் சொல்கிறாங்க. எந்த நேரத்துலையும் அவன் கர்த்தர் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற பயம் அவனுக்கு இருக்கும்போது எந்த தப்பும் அவனால் செய்யவே முடியாது. அதே போல் வார்த்தைகளை கண்டு பயப்படுகிறவனா வார்த்தைகளுக்கு புறம்பாக எதுவும் செய்யவே பயப்படுவான். அப்படிப்பட்டவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, செம்மையான வழியில் போய் கொண்டு இருக்கும். ஏன்னா அவன் கர்த்தருக்கும் பயப்படுறான், அவருடைய வார்த்தைகளுக்கும் பயப்படுறான். ஆனால் சிலர் எப்படி இருக்காங்கன்னா, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனும் தீங்கில் விழுவான். வசனங்களையும் கேட்பாங்க, வார்த்தைகளையும் கேட்பாங்க, கர்த்தருடைய பிரசங்கங்களையெல்லாம் கேட்பாங்க, கர்த்தரையும் கர்த்தர் பார்ப்பாருன்னு தெரிஞ்சும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன பெரிய தப்பாக பண்ணிட்டோம், இதோட எவ்வளோ தப்பு பண்ணவங்களாம் இருக்காங்க, நம்ம சாதனை பண்ணோம், கர்த்தர் மன்னிச்சிருவார்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நடுங்கிற பயமே இருக்காது இருதயத்தில். அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போய் தொடாது. அப்படிப்பட்டவங்க லேசாக தீங்கில் போய் விழுந்துருவாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கும் பயப்படுகிறவர் மாத்திரம்தான் பாக்கியவான்களாக இருக்க முடியும். ஏன்னா ஏசாயா 66:2 சொல்லியிருக்காங்க, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். கர்த்தருடைய கண்கள் இந்த உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டு இருக்கின்றன. அவர் கண்களுக்கு மறைவான எதுவும் கிடையாது. ஆனாலும் ஒருத்தரை மட்டும் கர்த்தர் நோக்கி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார்னா அது யாருன்னா, வசனங்களுக்கு நடுங்குகிறவர்களையும் ஆவியில் நொறுங்குண்டு கதறுகிறவர்களையும் கர்த்தர் நோக்கமாக இருந்து பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே பட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா கண்ணீர், கஷ்டம், கவலை எல்லாமே ஓடி போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே நிலைத்து இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் வசனத்துக்கு பயப்படுகிறவர்களாகவும் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம நடக்கும்போது கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே இருக்கும். ஸ்தோத்திரராஜா, நன்றி துதிக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தகப்பனை நாங்களும் நடுக்கத்தோடு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் அதற்கு பயப்படுகிறவர்களாகவும் உமக்கு பயப்போத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவிச்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறேன் பிதாவே, ஆமீன்.